அண்மை செய்தி. சீர்காழியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல மணி நேரமாக மின்வெட்டு நிலவுவதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். சீர்காழியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல மணி நேரமாக மின்வெட்டு நிலவி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மயக்கமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, இப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல மணி நேரமா மின்வெட்டு நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி ஒருவர் மயக்கமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அவரின் நிலைமை என்னவாக இருக்கிறது? மின்வெட்டு சரியாகிவிட்டதா? நிலைமை என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழ்நாட்டுல கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மின்வெட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியிலையும் தொடர்ந்து மின்வெட்டு அமல்ல இருந்துகிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நகர ஆரம்ப சுகாதார நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த சுகாதார நிலையத்தை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை சீர்காழி நகராட்சியில உள்ள 24 வார்டுகளிலும் உள்ள ஏழை கர்ப்பிணி தாய்மார்கள் அங்க வந்துதான் தங்கள் பெயரை பதிவு செய்து வச்சுக்கணும். அப்படி பதிவு செய்து வைத்தால்தான் அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகை உள்ளிட்ட தொகைகள் பலன்களும் கிடைக்கும். மேலும் அங்க தடுப்பூசி போடுவதற்கும் குழந்தை பெறுவதற்கு பேர்காலத்திற்கு முன்பு உள்ள சிகிச்சைக்கு அங்க தொடர்ந்து வர வேண்டிய நிலைமைங்கிறதுனால தினம்தோறும் நூற்றுக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் அங்க வருவாங்க. தொடர்ந்து பல மணி நேரமா மின்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வெப்பநிலை கடுமையா இருக்கு. மழை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா மழைங்கிறதே இல்லைங்கிறதுனால வெப்ப காற்று அனல் காற்றா வீசுது. இந்நிலையில மின்சாரமும் இல்லாததுனால கர்ப்பிணி பெண்கள் அவர்களோட உறவினர்கள் எல்லாம் கையில இருக்க விசிறியை வச்சுட்டு ஏதாவது கையில இருக்க அட்டையை வச்சுட்டு கூட விசிறிட்டு இருந்தாங்க. இந்நிலையில சீர்காழியை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் ஒருவர் திடீரென்று வெப்பம் தாங்க முடியாம மயக்கம் அடைஞ்சாரு. இதை பார்த்த அருகில் இருந்த செவிலியர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள்லாம் அவருக்கு விசிறி விட்டு முதலுதவி சிகிச்சை செலுத்திஞ்சாங்க. தொடர்ந்து இப்படி இந்த பகுதியில தொடர்ந்து மின்வெட்டு இருக்க காரணத்தினால ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தனி கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சற்று முன்னர் தான் இதுக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில மின்சாரம் துண்டிக்காமல் பாதுகாக்கணும், இல்லைன்னா ஜெனரேட்டர் வசதியாகவும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.